அனைவரும் ஆட்டோ 360க்கு வரவேற்கிறேன். நான் கணேஷ் தாஸ். இது ஆட்டோ லாக்ஸ் டாட் இன். ஸோ வாரம் நம்ம 6 நிமிஷத்தில் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்னு தான் வந்து இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து 6 நிமிஷத்தில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன வண்டி லான்ச்சஸ் ஆயிருக்கு, என்னென்ன வண்டிக்கு புதுசாக ப்ரைஸஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பைக் அப்டேட்ஸ். பைக் அப்டேட்ஸில் ஹோண்டா அவங்களோட புதிய 300cc இல்லை ஒரு 500cc பைக்குக்கான ஒரு டீசரை விட்டுருக்காங்க, பாருங்கள். Get ready for the roar of the highness. Your highness is arriving soon. சூப்பராக இருந்ததில் டீசரில் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கும் போதே செம்மையாக இருக்குது. அநேகமாக வந்து இது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டோட பயங்கரமான காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து செப்டம்பர் 30, 2020 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 1800 rupees வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போத்திய ப்ராடக்ட்டோட ப்ரைஸஸ் என்னென்னு பார்த்தலாம். புல்லட் 350 1.27 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் 1.33 lakhs. எலக்ட்ரிக் ஸ்டார்டோட வருது வந்து 1.42 lakh. கிளாசிக் 350 1800 ஏறி ஸ்டாண்டர்ட் 1.61 lakh. ஏபிஎஸோட வருது 1.69 to 1.86 lakh வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் 1.91 lakhsலேருந்து 1.95 lakh வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டார் 650 2.66 lakhsலேருந்து 2.97 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. கான்டினென்டல் GT 650 2.82 lakhலேருந்து 3.03 lakh வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. சுசுகி அவங்களோட 100th year anniversary-க்காக GSX R1000R anniversary எடிஷனை வந்து அன்ரிவீல் பண்ணியிருக்காங்க. GSX R1000R வந்து 999cc இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து KTM வந்து அவங்களோட KTM 250 அட்வென்ச்சர் மற்றும் அஷ்கார்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட 401S மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அக்டோபர் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. KTM அண்ட் அஷ்கார்னாவை தொடர்ந்து டுகாட்டி அவங்களோட செகண்ட் BS6 ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்கிராம்ப்ளர் 1100 BS6 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் வந்து செப்டம்பர் 22, 2020 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. BMW R18 வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து 2 வேரியண்ட் வருது, ஸ்டாண்டர்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் எடிஷன். ஸ்டாண்டர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18.9 lakh, ஃபர்ஸ்ட் எடிஷன் 21.9 lakh வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோட அடுத்த செக்மெண்ட் கார் அப்டேட்ஸ். கார் அப்டேட்ஸில் ஸ்கோடா ரேபிட் TSI ஆட்டோமேட்டிக் ஓட ப்ரைசிங் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9.49 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் 5 வேரியன்ட்ஸ் வருது. ரைடர் ப்ளஸ் 9.49, ஆம்பிஷன் 11.29, ஆனிக்ஸ் 11.49, ஸ்டைல் 12.99, மோண்டே கார்லோ 13.29 lakh வந்து எக்ஷோரூம் கோட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் அவங்களோட எண்டிவரில் வந்து ஒரு பிளாக் எடிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி செப்டம்பர் 22, 2020 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் நிசான் பார்த்தீங்கன்னா அவங்களோட Z போர்ட்ஃபோலியோவில் வந்து புதுசாக 370Zயோட சக்ஸஸரை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, Z Proto. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 3 liter ட்வின் டர்போ V6 இன்ஜினால் எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் 6 speed மேனுவல் கியர் பாக்ஸோட வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி 2021 வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. Mercedes அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில வேரியன்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப் டு 2%. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து CE மற்றும் GLC வேரியண்ட்லலாம் வந்து 2% இருக்க ப்ரைஸ் ஏற்ற போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீக்கனிங் ஆஃப் கரன்சி வேல்யூ, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹூண்டாய் அவங்களோட கன் மெட்டல் அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கூட இன்னொரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க, ஏர் பியூரிஃபையர். இது வந்து வைரஸ் கில் பண்ணும் சொல்லியிருக்காங்க. ஹூண்டாயை தொடர்ந்து கியா பார்த்தீங்கன்னா அவங்களோட சானட்டுக்கு வந்து ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய லிஸ்ட்டாக போகுது, இமேஜஸ் பாருங்கள். ஸோ இதில் மொத்தம் வந்து 6 வேரியன்ட்ஸ் வருது. 1.2 பெட்ரோல் மேனுவல், 1 liter டர்போ மேனுவல், 1 liter டர்போ டீசல், 1.5 liter டீசல் மேனுவல், அதுக்கப்புறம் 1.5 டீசல் ஆட்டோமேட்டிக். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட டாப் ஆஃப் த லைன் GTX ப்ளஸ் மற்றும் 1. டர்போ பெட்ரோல் அப்புறம் 1.5 டீசல் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் வந்து இன்னும் ப்ரைசிங் மட்டும் கொடுக்கல. கியா தொடர்ந்து டொயோட்டா அவங்களோட அர்பன் க்ரூசரை வந்து செப்டம்பர் 23 வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபெராரி ரோமா அதோட ப்ரைஸ் வந்து இந்தியாவில் ரிவீல் பண்ண முடியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.61 crore எக்ஷோரூம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் ஸ்போர்ட் கார். இந்த காரில் 3.9 liter V8 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் 620 horse power 760 Nm of torque வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார் 0 to 100 3.4 seconds ரீச் பண்ணும். இந்த காரோட டாப் ஸ்பீட் 320 km/h.
இந்த வாரம் சொல்லப்பட்ட எல்லா நியூஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த வாரம் புது அப்டேட்ஸ் புது நியூஸ் வர நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். நான் கணேஷ் தாஸ். நன்றி, வணக்கம்.